ஓம் சாந்தி. 30/1/2025 வியாழக்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, இந்த பழைய உலகத்தில் எந்த சாரம் இல்லை. ஆதலால் நீங்கள் இதன் மீது மனதை செலுத்தாதீர்கள். தந்தையின் நினைவு துண்டிக்கப்பட்டால் தண்டனை அடைய வேண்டியிருக்கும். பிறரிடம் சேவைகளை வாங்காதீர்கள். ஏனென்றால் நீங்கள் சர்வன்ட் என்று தந்தை டைரக்ஷன் கூறுகின்றார். ஆனால் தேக உணர்வின் காரணமாக தந்தையின் இந்த டைரக்ஷனை மீறுகின்றார்கள். நீங்கள் இங்கே சுகம் அடைந்தால் அங்கே சுகம் குறைந்து போகும் என்று பாபா கூறுகின்றார். அநேக குழந்தைகள் தாங்கள் சுதந்திரமாக இருப்போம் என்று கூறுகின்றார்கள். ஆனால் நீங்கள் அனைவரும் சிவ தந்தையை சார்ந்திருக்க வேண்டும். பாக்கியசாலி ரதம் பிரம்மா ஆவார். இந்த ரதம் மூலம்தான் பாபா நமக்கு ஆஸ்தியை தருகின்றார். பிரம்மா ஆஸ்தியை தர முடியாது. தந்தையின் நினைவில்தான் தண்டனைகள் நீங்கும். பாபாவின் நினைவு துண்டிக்கப்பட்டு பிறகு தண்டனை அடைந்து பழைய உலகத்தில் சென்றுவிடக்கூடாது. இவ்வாறு பல பேர் சென்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு தந்தையின் நினைவு கூட இல்லை. பழைய உலகத்தில் மனம் சிக்கிக் கொள்கின்றது. காலம் மிகவும் மோசமாக இருக்கின்றது. யாரிடமாவது மனதை செலுத்தினீர்கள் என்றால் தண்டனை மிகவும் கிடைக்கும். சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒருவர்தான். அவருடைய வழிப்படிதான் நடக்க வேண்டும். மாயை யாரையும் விடுவதில்லை. தேக அபிமானத்திற்கு பிறகு ஏதேனும் தவறுகள் செய்ய வைக்கின்றது. சிலர் பாதி காமத்திற்கு வசமாகிறார்கள், சிலர் கோபத்திற்கு வசமாகிறார்கள். மனதில் நிறைய புயல் வருகின்றது. யாருடைய உடல் மீதும் மனதை செலுத்தக்கூடாது. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டீர்கள் என்றால் ஷரீர உணர்வு இருக்காது. தேக அகங்காரத்தினால் நிறைய நஷ்டம் ஏற்படுகின்றது. தவறுகளில் மாட்டிக்கொண்டே இருக்கக்கூடாது. ஒரு முறை தவறு நடந்தது, பிறகு அந்த தவறு ஒருபோதும் நடக்கக்கூடாது. தன்னுடைய காதை தானே பிடித்து கொள்ள வேண்டும். பிறகு அந்த தவறு ஏற்படாது. முயற்சி செய்ய வேண்டும். ஒருவேளை அடிக்கடி தவறு நடந்தால் நமக்கு நிறைய நஷ்டம் ஏற்படுகின்றது என்று புரிந்து கொள்ள வேண்டும். தவறுகளை செய்து செய்துதான் துர்கதியினை அடைந்தீர்கள். ஆதலால் தந்தை எச்சரிக்கை கொடுக்கின்றார். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, பழைய உலகத்தில் மனதை செலுத்தாதீர்கள். தேக அபிமானத்தில் வருவதால் முட்டாளாக ஆகிவிடுவார்கள். முட்டாள்தனமான காரியங்களை செய்கிறார்கள். நிந்தனைகளும் நடக்கின்றது. மாயை இவ்வளோ வேகமாக அடி கொடுக்கின்றது. இதனால் தோல்வி அடைந்து கோபத்தில் வந்து மற்றவர்களையும் அடிக்கின்றார்கள். அல்லது செருப்பை எடுத்து கூட அடிக்கின்றார்கள். பிறகு வருத்தப்படுகிறார்கள். தனக்கு நஷ்டம் ஏற்படுத்தி கொள்கிறார்கள் என்றால் மற்றவர்களுக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறார்கள். இப்போது தானம் அளித்தால் கிரகணம் விலகி போகும் என்று பாபா கூறுகின்றார். மனிதர்களுக்கு குடிப்பழக்கம் ஏற்பட்டுவிட்டால் அதை விடுவதில் எவ்வளோ கஷ்டம் ஏற்படுகின்றது. எல்லாவற்றை விட பெரிய தவறு முகத்தில் கரி பூசுவது, அதாவது சிற்றின்பத்தில் செல்வது, அடிக்கடி சரீரத்தை நினைவு செய்வது. எவ்வளோ பாபாவை நினைக்கின்றீர்களோ அவ்வளோ தேக அபிமானம் விலகி போகும். ஒரு பாபாவை தவிர வேறு யாருடனும் மனம் ஈடுபடுத்தக்கூடாது. இல்லை என்றால் அவர்கள் நிச்சயம் எதிரில் வந்து கொண்டே இருப்பார்கள். குழந்தைகளுக்கு நன்கு போதை இருக்க வேண்டும். 84 பிறவிகளின் சக்கரம் முடிய போகின்றது. இப்போது நம்முடைய வீட்டிற்கு போக வேண்டும். நாம் நாடகத்தின் முக்கிய நடிகர்கள். முழு நாடகத்தையும் புரிந்து கொண்டிருக்கின்றோம். அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் என்ன முயற்சி செய்வார்கள்? படிப்பில் இவ்வாறு நடக்கின்றது. சிலர் தேர்ச்சி அடைவதில்லை. அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் பாபாவுக்கு பதிலாக தேகதாரிகளையே நினைத்து கொண்டிருப்பார்கள். மனம் போவதால் பிறகு அழ வேண்டிய நிலை என்பது ஏற்படும். ஒருவேளை ஒரு முறை ஏதாவது தவறு நடந்தால் அச்சமயம் தன்னுடைய காதை பிடித்து கொள்ள வேண்டும். இன்னொரு முறை அந்த தவறு நடக்கக்கூடாது.
ஒரு பொழுதும் தேக அகங்காரத்தில் வரக்கூடாது. ஞானத்தில் திறமை உடையவராகி உள்நோக்கு பார்வை உடையவராக இருத்தல் வேண்டும். உண்மையான பிதா விருத்தையாக வேண்டும். உயிரோடு பலியாக வேண்டும். யாரிடம் மனம் செலுத்தக்கூடாது. முட்டாள்தனமான எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. பிரிவு என்பதை சதா காலத்திற்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு அன்பின் சுரூபமாகுக. எனது அன்பருக்கு எது பிடிக்குமோ அதுவே எனக்கு பிடிக்கும். இதுவே அன்பின் சுரூபம். உண்பது, பருகுவது, பழகுவது யாவரும் அன்பருக்கு பிரியமானதாக வேண்டும். எனவே எந்த ஒரு செயலும் செய்யும் முன்பே என் அன்பான பாபாவுக்கு பிரியமானதா என்று சிந்தித்து பாருங்கள். அத்தகைய உண்மையான சிநேகி ஆகிவிட்டால் நிரந்தர யோகி, சகஜ யோகி ஆகிவிடுவீர்கள். இந்த அன்பின் சொரூபத்தை சமன் செய்துவிட்டால் அமர்பவ என்னும் வரதானம் கிடைத்துவிடும். பிரிவு என்பதற்கு சதா காலத்திற்கும் பிரிவு கிடைத்துவிடும். சுபாவம் சுலபமாக மற்றும் முயற்சியில் கவனம் கொடுப்பவராக ஆகுங்கள். ஒரு விதையினுள் முழு மரம் அடங்கியிருக்கின்றது போலவே ஒரு எண்ணத்தில் முழு மரத்தின் விஸ்தாரம் உள்ளடங்கும் பொழுதே எண்ணங்களின் ஆர்ப்பாட்டம் அடங்கும். இன்றைய உலகில் அரசியல் பொருட்களின் விலைவாசி, பண மதிப்பு, கர்மவினை என்னும் நோய்கள், தர்மத்தின் ஆர்ப்பாட்டம் அனைத்தும் அதிகரித்து கொண்டே செல்கின்றது. இவைகளிலிருந்து தன்னையும் பிறரையும் காப்பாற்ற மனம் புத்தியை ஒருமுகமாக்கும் பயிற்சி செய்து சக்தி தரும் சேவை செய்து கொண்டே இருங்கள். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.